அதிமுகவுடன் கூட்டணி 50+ தொகுதிகள், துணை முதல்வர் பதவி, தமிழகத்தின் பவன் கல்யாண் என்றெல்லாம் தாவேகா பற்றி வலம் வந்த யூகங்கள் எல்லாம் சுக்குநூறாயிருக்கு. மீண்டும் பாஜகவுடன் கைகோக்க தயாராகிருச்சு அதிமுக. அப்படின்னா தாவேகா இனி என்ன செய்யும்? பாசிச கட்சி அப்படின்னு பாஜகவையும், பாயாச கட்சி அப்படின்னு சொல்லி திமுகவையும் குறி வச்சு தாக்கி வராரு விஜய். அதே சமயம் அதிமுகவை பற்றியோ அதன் கடந்த கால ஆட்சியை பற்றியோ விஜய் மூச்சு கூட விடல. இதனால அவர் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க திட்டமிடுவதா செய்திகள் கசிஞ்சிருக்கு. இதை உறுதிப்படுத்தும் வகையில இரு தரப்புக்கும் இடையில ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்தன. தாவேகாவின் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவங்க. அதனால 2026 அதிமுகவுடன் சேர்ந்து தேர்தலை சந்திச்சா கணிசமான தொகுதிகளும் கிடைக்கும், நம்மவர்களுக்கும் அரசியல் அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறதே தாவேகாவினுடைய எண்ண ஓட்டமா இருந்துச்சு. அதிமுகவும் தாவேகாவை சேர்த்து கொண்டு தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் இருந்துச்சு. எல்லாம் சரியா போயிட்டு இருந்த நேரத்துல தான் ஆதவ் அர்ஜுனா தாவேகாவுக்குள்ள வந்தாரு. அதோட பிரசாந்த் கிஷோரையும் கொண்டு வந்தார். தாவேகாவுடைய 2ஆம் ஆண்டு விழாவில் பேசிய பிரசாந்த் கிஷோர், விஜய் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்காமல் தனிச்சே போட்டியிடுவாரு, அவர் 2026 தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு பற்ற வச்சார். ஆனா அது தாவேகாவுடைய கருத்தல்ல அப்படின்னு அவசரமா மறுக்கப்பட்டது. இதை தொடர்ந்து அதிமுக கிட்ட சரிபாதி தொகுதிகள், ஆட்சியில சரிபாதி பங்கு அப்படின்னு நடைமுறை சாத்தியமில்லாத கோரிக்கைகளை தாவேகா வைத்தது. இதுல ஜெர்க்கான அதிமுக தன்னுடைய ரூட்டையே மாத்திருச்சு. 2026 பாஜக, பாமக, தமாக, தேமுதிக ஆகிய கட்சிகளை உள்ளடக்கிய பலமான கூட்டணியை உருவாக்கும் முனைப்புல அதிமுக இப்போ இருக்கு. இந்த நிலையில விஜய் எப்படி 2026 தேர்தலை சந்திப்பார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. தொடக்கத்துல விஜய் திமுக கூட்டணியில உள்ள விசிக, கம்யூனிஸ்டுகளை இழுத்து கூட்டணி அமைக்க காய் நகர்த்தினாரு. அது நடக்கல. அடுத்து அதிமுக கூட்டணி வாய்ப்பும் போயிருச்சு. இனி விஜய் பக்கம் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு சீமான் தான். ஆனா சீமானும் சமீபமா பெரியார் பெயரை சொல்லி விஜய கடுமையா விமர்சிக்கிறாரு. இருந்தாலும் ஒரு வழியா தாவேகா நாதாக கூட்டணி அமைக்க முயற்சிகள் நடப்பதா சொல்லப்படுது. அதுவும் நடக்கல அப்படின்னா வேற வழியே இல்லாம 234 தொகுதிகள்லையும் தாவேகா தனிச்சுதான் போட்டியிடணும். பாஜகவையும் இணைத்து அதிமுக உருவாக்கும் கூட்டணியால தாவேகாவுக்கு ஒரு நன்மையும் கிடைச்சிருக்கு. அதாவது திமுக பாஜக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மற்றும் அரசு ஊழியர்கள், இளைஞர்கள் வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கலாம். ஆனா அது வெற்றி பெறும் அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது கேள்விதான். இது பத்தி தாவேகா நிர்வாகிகள் சிலர்கிட்ட கேட்டோம். அதிமுகவோட நாங்க கூட்டணி பேசிய எதன் அடிப்படையில் சொல்றாங்க அப்படின்னு தெரியல. அதே சமயம் தமிழகத்துல மாற்றத்துக்கான ஆட்சியை உருவாக்க வலுவான கூட்டணி அமைக்கும் முன்னெடுப்புகளும் நடந்து வருது. தனித்தே 234 தொகுதிகள்லையும் போட்டியிடவும் நாங்க தயார்தான். தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள காட்சிகள் மாறும், பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ சேஃப் ஜோன்ல இருந்த விஜய் கொந்தளிப்பான சூழலை நோக்கி தள்ளப்பட்டிருக்காரு. பலமான திமுக அதிமுக கூட்டணிகளை சமாளிக்க என்ன வியூகம் வகுக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.